வெல்கம் டு அவர் சென்ட் மேப் நீ சேனல். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபவுண்டேஷனில் செகண்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம், விச் இஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதாவது லைஃப் ப்ராசஸ். அதோட கண்டினியூஷன் தான் செகண்ட் லெசன் வந்து நம்ம கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அனிமல்ஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நர்வஸ் சிஸ்டம் தான் பார்க்குறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆர் essential process that helps organisms response to their environment. ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம், அந்த டைம் என்ன ஆகும், நமக்கு ஆக்சிஜன் சப்ளை நிறைய தேவைப்படும். அப்போ நம்ம பாடி என்ன பண்ணும், எனாஃப் ஆக்சிஜன் வந்து அது ப்ரொடியூஸ் ஆகிறது போக நமக்கு என்ன எக்ஸஸா வந்து ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் என்ன ஆகும், எக்ஸசைஸ் பண்றப்ப பிரீத்திங் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸோ ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எப்படின்னா எல்லா ஆர்கனுமே சேர்ந்து தானே வந்து கோஆர்டினேட் பண்றாங்க, which is known as the control and coordination. Then these functions are carried out by the nervous system and the endocrine system in animals, while in plants they are regulated by hormonal and environmental stimuli. ஸோ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நர்வஸ் சிஸ்டமும் என்டோக்ரைன் சிஸ்டமும் அனிமல்ஸ்லயும், தென் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலைன்னு சொல்றாங்க. ஸோ நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்து நமக்கு தெரியும், ஸோ நியூரான் தான் வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஹியர் இங்க என்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கறதுனாலே, எண்டோனா என்னப்பா மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஃபார் எண்டோ? எண்டோனாலே இன்சைட். ஓகேங்களா? அப்போ எண்டோக்ரைன் அப்படின்னா என்னன்னா, இவங்களுக்கு டக்ஸ் வந்து பிரசன்ட் ஆகி இருக்காது. ஓகேங்களா? டக்லெஸ் கிளாண்ட். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லுவோம், we'll call it as டக்லெஸ் கிளாண்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது டைரக்டா வந்து நம்மளோட பிளட்ல வந்து ரிலீஸ் ஆவாங்க. ஸோ இங்க என்ன ஆவாங்க, நமக்கு எண்டோக்ரைன் கிளாண்ட்ல ஹார்மோன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம், தைராய்டு வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட், தென் pancreas வந்து heterocrine, that means the secretions from both endocrine and exocrine ரெண்டுமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எண்டோக்ரைன் அப்படின்னாலே என்னது, they are known as the ductless gland. அப்படின்னா ஹார்மோன்ஸ் ஆர் டைரக்ட்லி ரிலீஸ்ட் இன் பிளட். ஸோ நான் இங்க வந்து எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ ஹார்மோன்ஸ் ஆர் ஸோ ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும், பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி டக்ட், ரைட்? தென் the neural system provides an organized network of point-to-point connection for a quick coordination. Then endocrine system provides chemical integration through the hormones. ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம்னாலே லைக் நம்ம வந்து பிட்யூட்டரி கிளாண்டு, அதுக்கப்புறம் தைராய்டு கிளாண்டு, அதுக்கப்புறம் அட்ரினல், இது எல்லாமே வந்து நமக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்றாங்க, which is provide through chemical integration. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த வீடியோக்கு கமெண்ட்ல வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் போஸ்ட். டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு ஆன்சர் இட். ஓகே? Then human nervous system. So nervous system or neural system, both are same. Okay? So inge human neural systemல என்னன்னா, which is comprised into, which is divided into two parts. என்னதுப்பா? first one வந்து CNS, central nervous system, then second one வந்து PNS, peripheral nervous system. இப்போ இந்த சிஎன்எஸ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, நம்மளோட பிரெயினும் ஸ்பைனல் கார்டும். இப்போ சிஎன்எஸ்ல என்னது, சிஎன்எஸ்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், they will be having brain and spinal cord. Then PNS அப்படின்னா the nerves which is associated with brain and spinal cord. So இங்க பாருங்க, the human neural system is divided into two parts. The one is central nervous system or neural system, which is CNS. The other one is peripheral neural system, that is PNS. Okay? Then CNS includes the brain and the spinal cord, and it is the site of information processing and control. Then PNS ங்கிறது என்னன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி the nerves which is associated with the CNS and PNS. So PNS comprises of all the nerves of the body which is associated with the body of the CNS. So that is brain and spinal cord. ஓகேங்களா? Then neuron. So neuron is a microscopic structure
composed of three major parts. என்னென்ன சொல்றாங்கன்னா செல் பாடி, டென்ட்ரைட் அண்ட் ஆக்சான். ஸோ நியூரான் தான் வந்து எப்படி நமக்கு ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்னதுன்னா நியூரான் தான். இப்போ இதுதான் நமக்கு ஒரு நியூரான் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு விச் இஸ் த டயக்ராமேட்டிக் வியூ. ஸோ நீங்க இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே இன்சைட் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. தென் டென்ட்ரைட்ஸ். ஸோ டென்ட்ரைட்ஸ் விச் இஸ் யா பிரான்ச் லைக் ஸ்ட்ரக்சர். So dendrites எப்படிப்பா இருக்கு நீங்க இங்க பாக்குறப்பவே தெரியுது. So they will be having branches, right? So dendrites அப்படினா branch like structure. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நமக்கு இம்பல்ஸ் எல்லாமே வந்து எங்கே வருது, இப்போ டென்ட்ரைட்ஸ்க்கு வந்து கேரி ஆகுது. இப்போ இந்த டென்ட்ரைட்ஸ் they will carry the impulse towards the cell body. இப்போ இந்த செல் பாடி என்ன பண்ணுவாங்க, செல் பாடியில இருந்து நமக்கு ஆக்சானுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து இதாகுது. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஃபைனலா எங்க ரீச் ஆகுறாங்க அப்படின்னா இந்த நர்வ் எண்டிங், தட் இஸ் ஆக்சான் டெர்மினல். ஆக்சான் டெர்மினல் அங்க வந்து ரிலீஸ் ஆவாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் இங்க ஆக்சான் டெர்மினல்ஸ்க்கு அப்புறம் இங்க சினாப்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு கெமிக்கலா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எகெயின் என்ன ஆகும், இங்க இருந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு வந்து டிராவல் ஆகும். எகெயின் த சேம் ஸ்ட்ரக்சர் டென்ட்ரைட் வந்து இங்க பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஃப்ரம் டென்ட்ரைட் டு செல் பாடி. செல் பாடியில இருந்து இன்ஃபர்மேஷன் எங்கப்பா போகுது, which goes for axon, then axon terminal, that is nerve ending. ஓகேங்களா? அதுக்கப்புறம் synapse. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? So the cell body contains cytoplasm with typical cell organelles and certain granular bodies. அதுதான் வந்து Missel's granule அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம செல் பாடி எங்க பார்த்தோம், இதுதான் ஆக்சான், லைக் இதுதான் நம்ம டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்சைடு வந்து நமக்கு செல் பாடி வந்து பிரசன்ட் ஆகியிருக்காங்க. அப்போ இந்த செல் பாடி இது வந்து நியூக்ளியஸ், இங்க இருக்க இந்த ரீஜன் எல்லாமே தான் செல் பாடி. இப்போ இந்த செல் பாடியில் என்னப்பா பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, சைட்டோபிளாசம் பிரசன்ட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சம் granular bodies, that is Missel's granule வந்து present ஆகியிருக்கு. The short fibers which branch repeatedly and project out of the cell body also contains Missel granules, that is known as the dendrites. So dendrites நமக்கே தெரியும், which is a branch like structure, right? So இங்க இருந்து தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் எங்க வருது, இந்த dendritesல இருந்து நமக்கு cell body, then axon terminal. ஓகேங்களா? So these fibers transmit impulses towards the cell body. Why they are like mentioning like towards the cell body? Because from dendrites to cell body, dendrites வந்து cell bodyக்கு தான் வந்து carry பண்றாங்க. That is why they are transmitting the impulse towards the cell body. Then the axon is a long fiber, distal end of which is branch. So நம்ம இங்க பார்த்ததுல, wait, I will show you the image. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் ஆக்சான் which is a long fiber. ஸோ அதோட எண்டிங்ஸ் நீங்க பாருங்க எப்படி இருக்கு, அதுவுமே இங்க வந்து நமக்கு எப்படி இருக்கு, பிரான்ச்சஸாக தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நர்வ் எண்டிங் வந்து இருக்கா. ஸோ அதோட ஒரு டயக்ராமேட்டிக் வியூ வச்சிருக்கேன், அது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து காட்டுறேன். ஓகேங்களா? So அதுதான் சொல்லியிருக்காங்க, which is a long fiber, the distal end which is branched. Then each branch terminate as a bulb-like structure which is known as the synaptic nerve, which possess the synaptic vesicles. They will contain the chemicals called neurotransmitter. So நம்ம அதோட எண்டிங்ல வந்து இப்படி பார்த்தோம்ல, ஸோ அந்த எண்டிங் எல்லாமே ஒரு நாப் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த நாப் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சைனாப்டிக் நாப். இந்த சைனாப்டிக் நாப் என்ன பொசஸ் பண்றாங்க அப்படின்னா, they will be having synaptic vesicle. அந்த சைனாப்டிக் வெசிக்கல்ல வந்து நமக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. they will be இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will be carrying. Okay, so the axon transmit nerve impulse away from the cell body to a synapse or to a neuromuscular junctions. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கப்பா, ஆக்சான் வந்து நமக்கு நர்வ் இம்பல்ஸை வந்து அவே ஃப்ரம் த செல் பாடி. அதே மாதிரி டென்ட்ரைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, they will be carrying the nerve impulse towards the cell body. ஆக்சான் வந்து away from the cell body to a neuromuscular junction. அதே மாதிரி சைனாப்டிக் நாப் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. அதுல சைனாப்டிக் வெசிக்கல்ஸ்ல இன்சைட் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வந்து
நெக்ஸ்ட் நியூரானுக்கு வந்து பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்களா? So all information from our environment is detected by the specialized tip of some nerve cells. So receptors வந்து பார்க்கிறோம். These receptors are usually located in our sense organs such as inner ear, nose, tongue and so on. So gustatory receptor will detect that taste. ஸோ இது இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. எந்த ரிசெப்டர்ஸ் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறோம்ல, இந்த ஃபுட் வந்து இந்த டேஸ்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும்? லைக் ஸ்வீட்டா, சால்ட்டா, உமாமியா, இந்த மாதிரிலாம் எப்படி வந்து தெரியும்? ஸோ ஃபார் தட் ஒன்லி கஸ்டேட்டரி ரிசெப்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த கஸ்டேட்டரி ரிசெப்டர்ஸ் வந்து டேஸ்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் வி ஹாவ் ஒன் மோர் ரிசெப்டர் தட் இஸ் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர். தே வில் டிடெக்ட் த ஸ்மெல். அதாவது இப்போ ஒரு ஃபுட் நீங்க சாப்பிடுறீங்கன்னா அதுல இருந்து ஒரு அரோமா வரும்ல, அதெல்லாம் யாரு பாக்குறா? olfactory receptors. So gustatory receptors for taste and olfactory receptors for smell. At the end of the axon, electric impulse sets off the release of some chemical. These chemicals cross the gap or synapse and start a similar electric impulse in a dendrite of the next neuron. ஸோ நமக்கு எப்படின்னா நம்மளோட பாடியில மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு ஜஸ்ட் நான் டச் பண்ணோன்னே எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டிமுலஸ் வருது அப்படின்னா எனக்கு அது பிரெயினுக்கு ரீச் ஆகுது இல்லை, அது எப்படி லைக் எனக்கு ஒவ்வொரு நியூரான் தாண்டி இன்னொரு நியூரானுக்கு வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து சொல்றாங்க, these chemicals cross the gap or synapse, they will start a similar electrical impulse in a dendrite of the next neuron. ஸோ நம்ம நியூரான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோமா, நியூரான் ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே பார்க்குறப்ப எப்படி இருக்கு? ஸோ ஆக்சான், டென்ட்ரைட், செல் பாடி இதெல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே ஆக்சான் போகுது, அதோட ஆக்சான் எண்டிங். ஸோ இதோட எண்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்? எகெயின் வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு டென்ட்ரைட்ஸ். இப்போ இங்கேருந்து என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த சிக்னல் வந்து எகெயின் தே வில் கெட் டிரான்ஸ்ஃபர்ட் இன் டு த டென்ட்ரைட்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நியூரான். ஓகேங்களா? ஸோ அதோட இமேஜ் தான் 10th NCERT-லுமே இந்த இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஆக்சான். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா விச் இஸ் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். ஸோ மசில் ஃபைபர், இந்த மசில் ஃபைபர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, சடனா உங்களுக்கு காலில் ஏதாச்சும் ஒன்று குத்திடுச்சு அப்படி, ஓகேவா? மேபி இது பின் வந்து நீங்க வந்து காலில் வந்து குத்திடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு உங்க காலில் வந்து எடுத்துருவீங்களா? அப்போ இந்த மசில் ஃபைபர் தான் என்ன பண்றாங்க? அதை வந்து டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கு தே வில் பி ஹெல்பிங். ஓகே, மைட்டோகாண்ட்ரியா நமக்கு தெரியும், ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணி தே வில் பி ப்ரொவைடிங் த எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்மிஷன். ஸோ இங்கே நம்ம பார்க்கறது இது என்ன அப்படின்னா, எப்படி வந்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் நடக்குது, சைனாப்டிக் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ப்ரீ சைனாப்டிக் நியூரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீ சைனாப்டிக். ஸோ தென் போஸ்ட் சைனாப்டிக். ஸோ இன் பிட்வீன் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது சைனாப்டிக் கிளஃப்ட். ஸோ இங்கே ப்ரீ சைனாப்டிக் நியூரான்ல ஃபர்ஸ்ட் என்னப்பா இருக்கோ அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ரீச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க ப்ரீ சைனாப்டிக் நியூரான். ஸோ இங்கே பார்த்தோம்னா சைனாப்டிக் வெசிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த சைனாப்டிக் வெசிகல்ஸ்ல தான் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? they will be having the நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இப்போ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் வந்து நெக்ஸ்ட் நியூரான்ல இருக்க டென்ட்ரைட்ஸ்க்கு வந்து ரீச் ஆகணும். அது எப்படி ரீச் ஆகுது அப்படின்னா, ஸோ இன் பிட்வீன் we are having a synaptic cleft. ஸோ இந்த சைனாப்டிக் கிளெஃப்ட்னா ஒன்றும் இல்லை, the gap between the pre-synaptic and post-synaptic neuron, அதுதான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ரீச் ஆகிறது, அது கெமிக்கல் இம்பல்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகி எகெயின் வந்து என்னவா they will be giving this to the next neuron. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம பாடியில வந்து ப்ராசஸ் நடக்குது. அப்போ இங்க என்ன ஆகுது? இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சைனாப்டிக் வெசிகல்ஸ்ல இன்சைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இங்க ரிலீஸ் ஆகுறாங்களா? இப்போ இந்த ரிலீஸ் ஆகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எங்கப்பா போயிட்டு அட்டாச் ஆகணும்? ரிசெப்டார்ஸ், அதாவது நெக்ஸ்ட் நியூரான்ல இருக்க டென்ட்ரைட்ஸ், அந்த ரிசெப்டார்ஸ் கூட போயிட்டு பைண்ட் ஆகிக்குவாங்க. இப்போ பைண்ட் ஆகணும்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் நியூவா வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் எகெயின் வந்து நெக்ஸ்ட் நியூரான் இந்த மாதிரி தான் வந்து கேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரீ சைனாப்டிக் நியூரான் வந்து they will carry the electric
impulse, and they will be having synaptic vesicle. And the synaptic vesicle neurotransmitters on the present ஆயிருக்காங்க. They will be released in the synaptic cleft. Then receptors மூலமா அந்த neurotransmitters எல்லாமே வந்து they will be getting that. ஓகேங்களா, அந்த அதாவது நெக்ஸ்ட் நியூரான்ல இருக்க டென்ட்ரைட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த போஸ்ட் சைனாப்டிக் டென்சிட்டி. ஸோ ப்ரீ சைனாப்டிக், போஸ்ட் சைனாப்டிக், in between the gap that is known as the synaptic cleft. So எனக்கு தெரிஞ்சு இந்த டயக்ராம்ல எதுவும் டவுட் இருக்காது. This is how the transmission will takes place. Okay, then ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இதுவும் நம்ம என்சிஆர்டில தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, put some sugar in your mouth and how does it taste? இப்போ சுகர் இல்லைன்னா ஐஸ்கிரீம் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்வீட்டா தானே ஆப்வியஸா ஃபீல் ஆகும். அப்படி ஸ்வீட்டா ஃபீல் ஆகுதா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்றீங்கன்னா, உங்களோட தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு நம்மளோட நோஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நோஸை க்ளோஸ் பண்ணிட்டு எகெயின் அதே ஸ்வீட்டே வந்து சாப்பிட்றோம். அதுதான் now eat sugar again, is there any difference in its taste? ஸோ அப்படி நம்ம டேஸ்ட் பண்றப்ப எப்படின்னா, சேம் ஸ்வீட்டா தான் இருக்கு, ஆனா எனக்கு எப்படி இருக்கு, டேஸ்ட் வந்து பிளாண்டா இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். while eating lunch, block your nose in the same way and notice if you can fully appreciate the taste of the food you are eating. ஸோ நீங்க ஒரு மீல்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அப்பயும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட நோஸை வந்து பிளாக் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃபுட் நீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த ஃபுட் எடுத்துக்கிறப்ப இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்பயும் என்னன்னா, நமக்கு டேஸ்ட் இருக்கும், இருந்தாலும் பிளாண்டா தான் ஃபீல் ஆகும். ரீசன் என்னன்னா, நம்ம ரெண்டு ரிசெப்டர் பார்த்தோம். கஸ்டேட்டரி will detect the taste and olfactory will detect the smell. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்மெல்ல வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து எடுத்துக்காம நம்ம பிளாக் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகுது, நம்ம ஃபுட் டேஸ்ட் பண்றனாலே டேஸ்ட் ஸ்மெல் ரெண்டும் வந்து உள்ள நமக்கு போறப்பதான் we will feel that okay this food is tasty, right? so sweet-ஆ salty-ஆ அந்த மாதிரி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ நம்ம நோஸை பிளாக் பண்றனால ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர்ஸ் அதை வந்து நம்ம பிளாக் பண்ணிடுறோம். அதனால நமக்கு எப்படி இருக்கு, அந்த டேஸ்ட் என்னதான் இருந்தாலுமே நமக்கு வந்து பெருசா அது வந்து கொஞ்சம் பிளாண்டா தான் ஃபீல் ஆகுது. ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ நம்ம கோல்டு எல்லாம் பிடிச்சிக்கிறப்ப என்ன ஆகும், நம்மளோட நோஸ் வந்து பிளாக் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல எந்த ஃபுட் சாப்பிட்டாலுமே நமக்கு எப்படி இருக்கும், we will feel that okay the food is not that much tasty. நமக்கு ஒரு மாதிரி பிளாண்டாவே தான் வந்து ஃபீல் ஆகும். ஸோ this is the reason, because receptors வந்து பிளாக் ஆயிடுறாங்க. Then reflex action. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இந்த சாப்டர்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணுப்பா. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா the response which occurs involuntarily, அதாவது நமக்கே அறியாம வந்து நடக்கிறது. ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து நான் இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பண்றேன், இப்போ டக்குன்னு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஏதாச்சும் ஒரு பின் விழுந்திருக்கு அப்படின்னா நான் டக்குன்னு வந்து எடுத்துருவேன். அதே மாதிரி என்னோட கால், நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஹீட்டான பாத்திரத்துல கை வச்சுட்டேன், அப்போ என்ன பண்ணுவேன், எண்ணெய் அறியாமே நான் எடுத்துருவேன். இல்லை பரவாயில்ல என் கை ஹீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேனா, இல்லை தானே. ஸோ அதுதான் வந்து என்னன்னா involuntary, without the involvement of conscious effort or thought, and requires the involvement of the part of the central nervous system which is known as the reflex action. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே பிரெயின் தான் வந்து இன்வால்வ் ஆகுது. ஆனால் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல மட்டும் எப்படி இருக்கும்னா, ஸ்பைனல் கார்ட்கே ரீச் ஆனதுக்கு அப்புறமே எகெயின் வந்து நம்மளோட ரிசெப்டர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேரி ஆகிடும். ஸோ பிரெயினுக்கு போய் ப்ராசஸ் ஆகிட்டு வர்றதுக்குள்ள இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ரொம்ப குயிக்கரா வந்து நடந்துரும். ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் இவங்க டச் பண்றாங்க. இப்போ இந்த ஹாட் ஆப்ஜெக்ட் நான் டச் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, என்னோட ஸ்கின்ல இருக்க பெயின் ரிசெப்டர்ஸ் அதாவது அவங்க வந்து ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஓகே, இப்போ ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் நீ டச் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு they will be knowing that. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா பெயின் ரிசெப்டர்ஸ் இன் ஸ்கின். ஸோ இந்த பெயின் ரிசெப்டர்ஸ் எது மூலியமா தென் they will go to the sensory neuron. ஓகேங்களா, ஸோ செல் பாடி ஆஃப் தி afferent neuron ஆர் சென்சரி நியூரான். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இம்பல்ஸை they will be giving this to the spinal cord. இப்போ இந்த இம்பல்ஸ் எங்கப்பா டிராவல் ஆகும், ஸ்பைனல் கார்டுக்கு டிராவல் ஆகும். இந்த ஸ்பைனல் கார்ட்ல ரிலே நியூரான் இருக்கு. இப்போ இந்த ரிலே நியூரான் ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கை வந்து இப்போ ஹீட்ல வந்து டச் ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் நான் டச் பண்றேன்னா அதை நான் எடுக்கணும்ல, அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க, ஆப்வியஸா ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் ரிலே நியூரான் we will send this to the information to the எஃபெக்டர், அதாவது நம்மளோட மசில்கிட்ட சொல்லி நம்ம கையில வந்து எடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ அங்கேயே ஒரு நியூரான் வந்து ஹெல்ப் பண்றாங்க which is மோட்டார் நியூரான், efferent ஆர் மோட்டார் நியூரான். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது லைக் ஒரு 3 நியூரான்ஸ் வந்து சென்சரி நியூரான், ரிலே நியூரான் அண்ட் மோட்டார் நியூரான். ஸோ சென்சரி,
then relay neuron, then motor neuron. இப்போ நம்மளோட நான் இப்போ வந்து ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் டச் பண்ணிட்டேன், அப்போ என்ன ஆகும், நான் அப்படியே வச்சுருப்பேனா இல்லைல்ல, அப்போ நான் டக்குன்னு எடுத்துடுறேன். அப்போ இந்த பெயின் ரிசெப்டர்ஸ் என்னோட ஸ்கின்ல இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்சரி நியூரான் மூலியமா டிராவல் பண்ணி தே வில் பி ரீச்சிங் த ஸ்பைனல் கார்டு. ஆனால் இந்த ஸ்பைனல் கார்டு வந்து டைரக்டா பிரெயின்க்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு போகாம என்ன பண்றாங்க, ரிலே நியூரான் ஆர் இன்டர் நியூரான், ஓகேங்களா, அது மூலியமா ப்ராசஸ் பண்ணி அந்த கை எடுக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க, மோட்டர் நியூரான் வழியா எஃபெக்டர், அதாவது என்னோட மசில்ஸ்க்கு வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ என் மசில் என்ன பண்ணிருதோ ஆப்வியஸா நான் வந்து அந்த இடத்துல வந்து கை வந்து எடுத்துருவேன். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னாலே என்னன்னா இன்வாலண்டரி ரியாக்ஷன். ஸோ நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லைக் ரிசெப்டார், then sensory neuron, spinal cord relay neuron, then motor neuron or efferent neuron, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்க எஃபெக்டர், அதாவது என்னோட மசில் செல்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. now I am taking my hand, okay. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப், ஸோ ப்ளீஸ் டேக் எ நோட் ஆஃப் இட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டிமுலஸ். ஸோ எ ஸ்டிமுலஸ் எ சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட், எக்ஸாம்பிள் டச்சிங் எ ஹாட் ஆப்ஜெக்ட். நாட் ஓன்லி ஹாட் ஆப்ஜெக்ட், நீங்கள் வேற எது நீங்கள் பண்ணுறீங்கனாலும் சடனாக வந்து இன்வாலண்டரியா வந்து நடக்குது அப்படிங்கிறப்ப, ஓகேங்களா. ஸோ ரிசெப்டர் என்ன பண்றாங்க, விச் இஸ் எ சென்சரி ஆர்கன், எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்கின், அதை என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டிமுலஸ் வந்து டிடெக்ட் பண்றாங்க. தென் சென்சரி நியூரான், they will carry the message from the receptor to the ஸ்பைனல் கார்ட். நம்ம ஸ்பைனல் கார்ட்ல பார்த்தோமா, ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ரிசெப்டர் வந்து அதோட மெசேஜ் வந்து ஸ்பைனல் கார்ட்க்கு நெக்ஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. அங்க ரிலே நியூரான் ஆர் இன்டர் நியூரான் which is present there, okay, in the spinal cord. It process the information and process it to a motor neuron, ஓகேங்களா. ஸோ மோட்டர் நியூரான் இப்போ என்ன பண்றாங்கப்பா, they will carry the response signal from the spinal cord to the effector, அதாவது மசில் ஆர் கிளாண்ட் வந்து கொண்டு போறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், எஃபெக்டர் ஆர் மசில்ஸ் they will produce the response, எக்ஸாம்பிள் pulling the hand away. ஸோ இவங்க வந்து ஹாட் ஆப்ஜெக்ட்க்கு வந்து வைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸா கையை தானே எடுப்போம், அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டிமுலஸ், அதுக்கப்புறம் ரிசெப்டர், then sensory neuron, relay neuron and motor neuron. These three are very very important. So sensory neuron, relay neuron or interneuron, then motor neuron, then effector. First one receptor, final one effector, okay. So உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஓகே ஏதோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ இந்த இதில் என்னப்பா பார்த்துருக்கோம், ஜஸ்ட் நியூரல் சிஸ்டம், சிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ஆக் வந்து பார்த்துருக்கோம், தென் ரிசெப்டார்ஸ் வந்து பார்த்தோம், ஓகேங்களா. தென் நியூரானோட ஸ்ட்ரக்சர், ஓகே. இப்போ இதில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் புட் இன் த கமெண்ட் செக்ஷன், டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு ஆன்சர் இட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதோட சாப்டர்லேயே நெக்ஸ்ட் டாபிக்ல we will see in the next class, okay. Thank you everyone, bye bye. Centimap, you dare to dream, we care to accomplish.